ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஏ அண்டு எம்பிஏ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான எக்ஸாம் டைம் டேபிள் உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்நூன் செஷனாக இருந்தால் மார்னிங் 9:30 to 12:30, ஆஃப்டர்நூன் செஷனாக இருந்தால் 2 to 5 o'clock இந்த டைமில் தான் நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஏல செகண்ட் செமஸ்டருக்கு உண்டான ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7, 8, 9, 10 இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் செமஸ்டருக்கு உண்டான பேப்பர் ஆஃப்டர்நூன் நடக்குது. அந்த பேப்பர் நேம் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கோட் கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதோடு சேர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதாவது எம்சிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீம் இல்லாமல் வேறு டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்சிஏ எடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு 15-16 இந்த டேட் 15-16 இந்த டேட்டில் வந்து இந்த கீழே இருக்க இந்த பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதே ஆஃப்டர்நூன் செஷனில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருந்தீங்க அப்படின்னா மேலே இருக்க பேப்பரும், சப்போஸ் வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் எம்சிஏ அட்மிஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்க மேலே இருக்க பேப்பரோடு சேர்த்து இந்த கீழே வந்து இருக்கிற இந்த ஸ்பெஷல் பேப்பரும் சேர்த்து எழுதணும். ஸோ அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி தேர்ட் செமஸ்டருக்கு உண்டான பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா 7, 8, 9, 10 ஃபோர்நூன் செஷனில் தேர்ட் செமஸ்டருக்கு உண்டான பேப்பர் நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் உங்களுக்கு எப்போதும் உள்ள பேப்பர். அதோடு சேர்த்து இந்த நான் செமஸ்டர் தேர்ட் செமஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே செகண்ட் செமஸ்டருக்கு உண்டான பேப்பர் அதோடு சேர்த்து 2 பேப்பர். என்ன பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15-16 நடக்கிறது. அதாவது இந்த வெப் டிசைன், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது யூஜியில் இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பிஜி எம்சிஏ எடுத்துருந்தீங்கன்னா அவங்க அதை எழுதணும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் இந்த சப்ஜெக்ட் கோடோடு வந்துடும். அதனால் நீங்கள் யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம். அதேமாதிரி தேர்ட் செமஸ்டருக்கு ஒரு 4 பேப்பர் 7, 8, 9, 10 இந்த 4 நாள் எக்ஸாம் நடக்குது ஃபோர்நூன் செஷனில். சப்ஜெக்ட் கோடு பார்த்தீங்கன்னா எம்சிஏ 7, 8, 9 அதுக்கப்புறம் எம்சிஏ E3 இந்த பேப்பர் எல்லாமே உங்களுக்கு நடக்குது. இதோடு சேர்த்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15-16 இந்த டேட்டில் ஒரு 2 எக்ஸாம் நடக்குது. நீங்கள் இதை தேர்ட் செமஸ்டரில் நீங்கள் எழுதிக்கணும். இதோடு சேர்த்து 17, 18, 19 இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டர் பேப்பர் நடக்குது. இந்த ஃபஸ்ட் செமஸ்டர் பேப்பரோடு சேர்த்து நீங்கள் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க 22, 23 இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற 2 பேப்பர் இருக்குது. உங்களுக்கு அந்த நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட் செமஸ்டருக்கு இருக்கிற 4 பேப்பரோடு சேர்த்து இந்த 2 பேப்பர் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் இதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களோட எக்ஸாம் அந்த டைம் டேபிள் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த எம்சிஏக்கு வந்து இந்த நான் செமஸ்டர் பேப்பர் அப்படிங்கிறது இந்த உங்களுக்கு ஸ்பெஷல் பேப்பர் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீம் இந்த ஸ்டூடெண்ட்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் உங்களுக்கு அடிஷ்னல் பேப்பர் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த அடிஷ்னல் பேப்பர் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிஏ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் யூஜி இல்லாமல் வேறு ஸ்ட்ரீம், அதாவது மேக்ஸோ ஃபிசிக்ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்துறீங்க அப்படின்னா அவங்க வந்து எழுதுறதுக்காக தான் கொடுத்துருக்கு இந்த அடிஷ்னல் பேப்பர். ஸோ நீங்கள் வந்து யூஜி எதை வச்சு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேப்பரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான எம்பிஏல வந்து ரெகுலர், அதுக்கப்புறம் எம்பிஏ பொறுத்த வரைக்கும் ரெகுலர், ஸ்பேன் பீரியட் அந்த 2 இதுக்குமே உண்டான உங்களுக்கு டைம் டேபிள் வந்திருக்கு. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். உங்களுக்கு எம்பிஏ பொறுத்த வரைக்கும் ஃபோர்த்து செம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் போட்டிருக்காங்க. ஃபோர்த்து செம்முக்கு 7ஆம் தேதி ஆரம்பித்து உங்களுக்கு ஜூலை 7 ஆரம்பித்து அப்புறம் உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களோட ஏன்னா இது நிறையா இருக்குது அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா இதில் ஸ்பேன் பீரியட் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு உண்டான சப்ஜெக்ட் கூடவே போட்டிருக்கு. அதனால் எம்பிஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ரைட்டு, இல்லை நீங்கள் வந்து ஸ்பேன் பீரியடில் இருந்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த பர்டிகுலர் இயர்க்குள்ளே முடிக்காமல் இருக்கவங்களுக்கு ஸ்பெஷல் கிரேஸ் டைம் கொடுத்து எழுத சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எம்பிஏவோட சேர்த்து வந்திருக்கு. ஸோ எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெகுலர் அண்டு ஸ்பேன் பீரியட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட் கோடை கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கிட்டு சப்ஜெக்ட் கோடு வித் செமஸ்டர் அதோட வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களோட எக்ஸாமை நீங்கள் எழுதிக்கலாம். இதே பேட்டர்ன் தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் கோடு அதுக்கப்புறம் எந்த டேட்டில் நடக்குதுன்னு போட்டிருக்காங்க. நீங்களும் உங்களோட டைம் டேபிளை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸும் உங்களோட எக்ஸாம் டைம் டேபிளில் உங்களோட சப்ஜெக்ட் கோட் அதுக்கப்புறம் ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் செஷன் இது 2 நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் எழுதிக்கலாம். தேர்ட் செமஸ்டர்லேயே பொறுத்த வரைக்கும் ஃபோர்நூன் செஷன் ஆஃப்டர்நூன் செஷன் 2 இருக்குது. அந்த நீங்கள் ஃபோர்நூன் செஷன் ஆஃப்டர்நூன் செஷனில் உங்களோட டைம் டேபிள் படி உங்களுக்கு என்ன பேப்பர் இருக்குதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் அந்த
டைமில் அந்த டேட்டில் நீங்கள் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் செமஸ்டர் வந்து எம்பிஏல இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் செஷனில் 17 ஆரம்பித்து 23 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த டேட்டில் உங்களோட எக்ஸாமை நீங்கள் பார்த்துக்கலாம். அதேமாரி 27/7 ஜூலை 27 பார்த்தீங்கன்னா சண்டே வந்து ஃபோர்நூன் அண்ட் ஆஃப்டர்நூன் எல்லாரும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இந்த 4th செம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 4th செம் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு 27/7 அதாவது ஜூலை 27 சண்டே ஃபோர்நூன் அண்ட் ஆஃப்டர்நூன் 2 செஷனுக்குமே செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது 4th செம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு P16 MBA PW அந்த கோடுக்கு உண்டான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு உண்டான எவாலுவேஷன் அந்த வைவா வாஸ் நடக்குது. இதில் வந்து இன்க்ளூடிங் யாருன்னா அரியர் ரீடு ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருந்தாலுமே அந்த ப்ராஜெக்டில் ரீடு இருந்துச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சேர்த்து ப்ராஜெக்ட் வைவா வாஸ் நடக்குது. ஸோ அதனால் அதையும் கரெக்டாக நீங்கள் 4th செம்முக்கு செகண்ட் இயர் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதனால் ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லிங்கை கிளிக் பண்ணி MBA ரெகுலர் அண்ட் ஸ்பேன் பீரியட் ஸ்டூடெண்ட்ஸ் அதேமாரி MCAல வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களோட எக்ஸாம் டைம் டேபிளை பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.